ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி டிமார்ட் போயிட்டு வந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக டிமார்ட் போகணுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே எங்கள் ஏரியா கிட்டே எங்கேயுமே டிமார்ட் கிடையாது. அதுக்கப்புறமா எங்கே இருக்குன்னு பார்த்தப்ப தான் நம்ம பரனூர் இருக்கு இல்லையா, நம்ம செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் மகேந்திரா சிட்டிக்கும் கொஞ்சம் தள்ளி 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த டிமார்ட் இருக்குது. சரின்ட்டு நான் அன்றைக்கி ஒரு நாள் செங்கல்பட்டு வரைக்கும் போனப்போ நான் பார்த்துட்டு வந்திருந்தேன். நேற்று திடீர்னு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். சரின்ட்டு குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்து தான் போயிருந்தோம். நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். போகும்போதே அந்த 2 மரம் நல்லா விளையாண்டுக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தது. அப்புறமா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 6 மணிக்கு மேலே ஆனதுனால நாங்கள் டிமார்ட் போகிறதுக்கு 7 மணி கிட்ட ஆகிடுச்சு. டிமார்ட் எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் டிமார்ட் போனதே கிடையாது. இப்போ தான் நாங்கள் டிமார்ட் போகிறதால சரி ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் மளிகை ஜாமான் வாங்கலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். சரி பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே ப்ரைஸ்லாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். பார்த்த வரைக்கும் மளிகை சாமான்லாம் தாராளமாக வாங்கலாம். மளிகை சாமான், அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி பொருள், செராமிக் ஐட்டம்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் கலெக்ஷன் வந்துட்டு செராமிக் பவுல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த இடத்துல, இந்த டிமார்ட்டில். மற்ற இடத்துலலாம் நல்லா கண்ணாடி பவுல்லாம் நல்லா வித்தியாசமாக நல்லா அழகழகாக இருக்கும் இல்லையா. இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு கலெக்ஷன் மட்டும்தான் இல்லை, ஆனால் மளிகை ஜாமான் மற்ற பொருட்கள் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. உள்ளே போனோடனே பேகுக்கு வந்துட்டு லாக் பண்ண சொல்லிட்டாங்க. பேக் லாக் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னா இது வந்துட்டு தாமரை விதைய என்னமோ மக்கானாவோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் இருந்தது. விலையும் அதிகமாக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் அதை சாப்பிட்டதே கிடையாது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். சரி ப்ரைஸில் எப்படி இருக்குது பார்த்து ஒவ்வொன்றா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா தான் நாங்கள் பார்த்து தான் வாங்கிட்டு இருந்தோம். விலைலாம் மளிகை சாமான்லாம் கம்மியாக இருந்ததுனால தேவையான ஐட்டம் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். நம்ம லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் என்னென்ன வாங்கினேன். அதே மாதிரி இந்த கண்ணாடி கப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த கப்புலாம் வாங்கிட்டு போனால் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். வீட்டிலே நிறைய கப்பு இருக்குது. சும்மா மட்டும் பார்த்துட்டு வந்தேன். இந்த கையில் வச்சுருக்கிற கப்பெல்லாம் வந்துட்டு 45 ரூபா. பார்க்குறதுக்கு நல்லா வெயிட்டாகவும் கிளாஸ் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. ஆனால் நான் வாங்கலை. வீட்டில் இருக்கிறதே நம்ம பார்த்து சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்தேன். எல்லாமே நல்லா வாங்கலாம். நல்லா கம்மியான ப்ரைஸில் நல்லா கண்ணாடி பொருட்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். எடுத்துகிட்டு போனால் பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்துட்டு அப்படியே வாய்ஸ் கொடுத்து பேசிடலான்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் அவங்களும் டிவி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததுனால தனியாக வாய்ஸ் கொடுத்துக்கலான்னு அதுக்கப்புறமா தான் தனியாக தான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்தோன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்துட்டு கோதுமை மாவு 2 கிலோ வாங்கலான்னு சொல்லிட்டு அதில் கப்பு மாதிரி இருக்கும், அதில் தான் அளந்து வாங்கினேன். இந்த கோதுமை மாவு வந்துட்டு 1 கிலோ 35 ரூபான்னு போட்டிருந்தது. சரின்ட்டு நான் கோதுமை மாவு 2 கிலோ எடுத்தேன். அதுக்கப்புறமா துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக கவர் வந்துட்டு ஓப்பன் ஆகியிருந்தது. அதை மட்டும் பார்த்து எடுத்து வச்சேன். சரின்ட்டு கொஞ்சம் தான் வாங்கினேன். எடுத்துகிட்டு போனால் அந்த ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போய் ஃபஸ்ட்டு போனதுனால கொஞ்சம் வாங்கினேன். துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு அதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த கண்ணாடி ஜார் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, இது வந்துட்டு பார்த்தேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு மட்டும் நான் பார்த்தேன். ஆனால் நான் அது வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் என் பையன் என் வீட்டுக்காரர் சேர்ந்து இதை மறுபடியும் எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு 4 இருந்தது, 99 ரூபா தான் வாங்கலாம். ஆனால் இது வந்துட்டு எனக்கு வேண்டாம், நம்ம அப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்ததை இவங்க மறுபடியும் தூக்கி போட்டிருக்காங்க. பில்லு போடும்போது தான் பார்த்தேன். சரின்ட்டு இதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 2 பவுல் தான் வாங்கினேன். இந்த பவுல் வந்துட்டு நம்ம ரெசிபி வீடியோலாம் போடும்போது அதில் ஏதாவது வச்சு நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த 2 பவுல் வாங்கினேன். இந்த ஒரு பவுல் வந்துட்டு 39 ரூபா. நல்லா வெயிட்டாகவும் நல்லா திக்னஸாகவும் இருந்ததுங்க. பவுல் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அதனால் வந்துட்டு 2 பவுல் வாங்கினேன். ஒன்று வந்துட்டு 39 ரூபான்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன் நான். அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்திருந்தேன். ஃபேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோஸ் வாட்டர் ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்ததுனால 2 5 ஸ்டார் சாக்லேட் தான் எடுத்திருந்தேன். அவங்க கூடயே வந்துட்டு எதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கடைங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. சரின்ட்டு 2 5 ஸ்டார் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறமா ஏலக்காய், பூண்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்போ ரேட் அதிகமாக தாங்க இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் பூண்டு அங்கே இருந்தது ப்ரைஸ் வந்துட்டு. அதுக்கப்புறமா கிராம்பு, மிளகு, கருப்பு உளுந்து வாங்கியிருந்தேன். என் பொண்ணு அடிக்கடி கருப்பு உளுந்தங்களி சாப்பிடுவா, அதனால் கருப்பு உளுந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா மிளகு, அப்புறம் இது வந்துட்டு சப்ஜா விதை, ஜூஸ்லாம் போடும்போது சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குன்ட்டு அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா சீரகம், அது மாதிரி கடுகு, இது வந்துட்டு பச்சை பயிறு,
நம்ம வந்துட்டு அந்த கப்பில் அளந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அந்த கிராம் கணக்கு வச்சு தான் நமக்கு ப்ரைஸ் போடுறாங்க. 1 கிலோ இவ்வளோன்னு அதில் போட்டுட்டு நம்ம எடுத்த கிராம் கணக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸும் அதிலேயே நமக்கு அதில் ஒட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா நப்பாட்டி 2 வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டாரும் இந்த நப்பாட்டியும் தான் குழந்தைங்களுக்காக வாங்கினது. அப்புறமா பை வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தா வண்டியில் வச்சுருந்தோன்னா நம்ம அந்த ட்ராலியிலே தள்ளிட்டு வந்து நம்ம எடுத்து பையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் பை ஃபஸ்ட்டு போனதுனால பை எடுத்துகிட்டு போகலாம், அவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறமா தான் பார்த்தா பை வந்துட்டு தனியாக வாங்கணும். அதுக்கப்புறமா மேட்டு வாங்கியிருந்தேன். எங்கே போனாலும் இந்த மேட்டு வாங்குறது எனக்கு ஒரு வேலையாக போச்சு. வீட்டில் நாய் வளர்க்குறதுனால இப்போ புதுசாக பூனை வேறு வந்திருக்கா. அது வந்துட்டு அந்த மேட்டில் படுத்துட்டு போயிடுது. அந்த முடி நம்ம என்ன தான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி துவைச்சாலும் அந்த முடி போகவே மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு மேட் 2 வாங்கியிருந்தேன். ஒரு மேட் வந்து 45 ரூபா. அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு துணிக்கு மாட்டுற கிளிப்பு தான் வாங்கியிருந்தேன். ஸ்டீலில் ஏற்கனவே இருந்தது 1, 2 காணாமல் போயிடுச்சு. ஸ்டீலில் வாங்கினோன்னா நல்லா உழைச்சி வருது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பிளாஸ்டிக்கில் உடஞ்சிரும், இருந்தாலும் அங்கே ஸ்டீலில் கிடைக்கல. அதனால் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த பிளேட் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் ரெசிபி வீடியோ போடுறதால அதில் வச்சுட்டு நம்ம சாப்பாடெலாம் வச்சு காட்டும்போது நல்லாயிருக்கும். ஒரு வாழை இலை இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேட் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு 45 ரூபா அந்த பிளேட்டு. அதுக்கப்புறமா பெனாயில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மவுத் வாஷ் ஒன்று வாங்கியிருந்தோம். அடுத்து ஒரு பல்ப் வாங்கியிருந்தேன். வெளியே போட்ட ஒரு பல்ப் வந்து பீஸ் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு பல்பு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எல்இடி பல்ப் மாதிரி ஒரு பல்ப் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா முகி லிக்விட் தான் வாங்கிட்டு இருந்தேன். முகி லிக்விட் இங்கே விட அங்கே டிமார்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே வந்துட்டு 1.8 லிட்டர் 202 ரூபா 205 ரூபா கிட்ட. அங்கே வந்துட்டு 129 ரூபா தான். அதனால் முகி லிக்விடும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பட்ஜெட்டுக்கும் எங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்கள் முகி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வெந்தயம், கருப்பு மூக்கடலை, அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு வாட்டி குழந்தைங்க சாக்கோஸ் சாப்பிடுவாங்க. அதனால் சாக்கோஸும் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறமா பூஸ்ட் 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வாங்கினேன். நம்ம சிங்க்லாம் கழுவுறதுக்காக பேக்கிங் சோடா ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். அடுத்து லாஸ்ட்டாக அந்த பைக்குள்ளே இருந்தது முந்திரி தான். சின்ன பாக்கெட் முந்திரி ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க 1, 2. அதுக்காக முந்திரி எடுத்து போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக நமக்கு 2 பை தான் மிச்சின மாதிரி. ஒரு பை வந்து 29 ரூபான்னு வாங்கினேன். நம்ம பை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம பை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத போனதுனால பை கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும். அதனால் நம்ம வீட்டிலேருந்தே பை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா வாங்க வேண்டியதில்லை. ஆனால் பை நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. மந்த்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. நான் எடுத்துகிட்டு போன பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன வாங்க முடியுமோ, என்ன கம்மியாக இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி வாங்கிட்டு வந்ததுனால நம்ம அடுத்த வாட்டி போனோம்னா நமக்கு ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்த வாட்டி நம்ம தேவையான அளவுக்கு போயிட்டு மாதத்துக்கு தேவையான பொருட்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. அதே மாதிரி வர வழியில் கூடாஞ்சேரி எண்ணெய் மண்டிக்கு போயிட்டு கடலெண்ணெய், நல்லெண்ணெய்க்கு அப்புறமா விளக்கேற்றுறதுக்கு எண்ணெயும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.